இன்றைக்கி நம்ம வந்து மைன்கிராஃப்ட் தாங்க சொல்ல போகிறோம். ஆக்சுவலி மைன்கிராஃப்ட் ட்ரையல் தான் விளாட போகிறோம். நம்ம ரியல் மைன்கிராஃப்ட் விளாட்றதில்ல. இப்போ ஒரு மைன்கிராஃப்ட் ட்ரையல் மட்டும்தான் விளாட்றோம். வெல்கம் டு த மைன்கிராஃப்ட் சைன் கேட்குது. சரி, நாமளும் சைன்இன் பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த மைன்கிராஃப்ட் ட்ரையலில் என்ன பண்ண போகிறோன்னா, எங்களால் சைன்இன் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். அக்கௌண்ட் சொன்னிச்சு, நான் அப்புறமேட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ட்ரை நோ இது ஓகே. இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் பெருசு இல்லை. இப்போ நம்ம இந்த மைன்கிராஃப்ட்லாம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு புது வேர்ல்டு க்ரியேட் பண்ணி அதில் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாளில் வந்து நம்ம சர்வே பண்ண போகிறோம். முடிஞ்சால் அதை பாட்டாக போகலான்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, வாங்க நம்ம க்ரியேட் பண்ணலாம். நம்ம ரூம் பேர் என்ன வச்சுக்கலாம்? ஓகே, சர்வைவ்னே வச்சிடலாம். ஏன்னா நாம் வந்து எப்படி இருந்தாலும் இந்த கேமில் நம்ம வந்து நைட் ஆனோன்னு ஜாம்பி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம சர்வைவ் தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நல்லா சர்வைவ்னு பேர் வச்சிடலாம். ஓகே, வாங்க இப்போ எல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வேர்ல்டில் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஜாம்பிஸ் கிட்டேருந்து தப்பிக்கணும்னா நாமளாக வந்து ஒரு வீடெல்லாம் க்ரியேட் பண்ணணும். அதெல்லாம் க்ரியேட் பண்ணால் தான் நம்மளால் இந்த ஜாம்பிஸ் கிட்டேருந்தெல்லாம் தப்பிக்க முடியும். ஓகே சார், நாம் எப்பயும் போல் நம்ம இன்ட்ரோவை கொடுத்துடலாம். மறக்காமல் புதுசாக வரவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட சேனல் பேர் மாற்றி இப்போ ஆர்சி கேமிங் 2.0 YTன்னு வச்சாச்சு. இன்னமேட்டு நம்மளோட சேனல் பேர் எல்லாருக்குமே தெரியும். இன்னமேட்டு நார்மலாக ஆர்சி கேமிங்னு சர்ச் பண்ணால் வரதில்லை, அதை நானே பார்த்தேன். ஓகே, வாங்க தோண்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு பிளாக்ஸ் தான் தேவை. ஆக்சுவலி இந்த பிளாக் எடுப்போம் எவ்வளோ. ஓகே, இது சாண்டு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிராஃப்டிங் டேபிளை வெளில எடுக்கணும் கைஸ். ஐயோ, இந்த கிராஃப்டிங் டேபிள் என்னடா அது வெள்ளையே வர மாட்டேங்குது. கிராஃப்டிங் டேபிள் வெள்ளையே வர மாட்டேங்குது கைஸ். இது வேஸ்ட்டு போல். சில பேருக்கு இந்த கேம் எப்படி விளாட்ணுன்னு தெரியும். எப்படி விளாட்றதுன்னு மட்டும் சொல்லுங்கள். எனக்கும் தெரில. இது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். கொஞ்சம் விளாட தெரியும். அதுவும் இந்த நார்மலாக மைன்கிராஃப்ட் மாதிரி தான் தெரியும். இந்த கிராஃப்டிங் டேபிள் நான் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரில. மெயினாக இந்த TNT தாங்க எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கு என்னமோ இந்த சாண்டு வந்து வேணுமா, அதுக்கு சொன்னாங்க. ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு ஷார்ட்ஸில் ஹவு டு கிரியேட் த TNTன்னு கேட்டேன். சொன்னாங்க அதுக்கு நம்மளுக்கு ஒரு 4 சாண்டு வேணும்னு சொன்னாங்க. சரி, சாண்டு தானே அப்படி சொல்லிட்டு சாண்டை நான் ஈஸியாக இப்போ பாருங்கள், இங்கே தான் நம்ம ரீஸ்பாண்டே ஆகுறோம். கிட்டே சாண்டு எடுத்தாச்சு. அடுத்து என்னமோ பிளாக் பவுடர்னாங்க. என்னடா பிளாக் பவுடருங்கிறாங்க அப்படின்னு நானும் தேடி பார்க்குறேன். தேடி பார்த்தா அது கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த பிளாக் பவுடர் எங்கே தான் இருக்கும்னு நானும் கேட்டேன் அந்த கூகுள்கிட்ட. சொன்னிச்சு, அந்த பிளாக் கலரில் இப்போ ராக்ஸ் இருக்கும், அங்கே தான் பிளாக் பவுடர்லாம் இருக்கும் அப்படின்னாங்க. நல்லா அந்த இடத்துல போய் சர்ச் பண்ணி பார்த்தா காணோம். நவுந்த மாதிரியே இருந்துச்சு. இதுவா, இன்னும் ஜாம்பின்னு நினச்சிட்டேன். நான் ஜாம்பியும் க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஓகே, வாங்க இந்த டாப்பில் ஏன் நம்ம ஃபுல்லாக உடச்செடுத்துடலாம். அதுக்கப்புறம் கீழே சம் பிளாக்ஸ் எல்லாம் எடுக்கலாம். இப்போ நம்மள்கிட்ட சாண்டு 31 இருக்குது. பக் கோழி நான் பார்க்குறப்ப. சரி, வாங்க இந்த லேண்டை நம்ம அறுப்போம். ஆறு 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 அதிகமாக பிளாக்ஸ் வேணும். கிட்டத்தட்ட ஒரு 30 கிட்ட வேணும். ஆனால் இந்த கோழி நம்மளே ஃபாலோ பண்ணி இந்தா வேணும். ஐயோ, சாரி ஏழை, சாரி தெரியாம அடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸு. போத
சரி போ. ஆனால் இப்போ நம்மளுக்கு சாப்பாடுக்கும் ஏதாச்சும் வேணும். இந்த கோழி அறுத்து தின்றலாமா? நல்லா தான் கொஞ்சம் கோழி அறுத்து சாப்பிட்டா. ஓகே, இங்கே ஒரு பிளாக் இருக்குது, எடுத்துடலாம். வருஷம் இல்லை சீக்கிரமாக இல்லை. படி 14 வந்துச்சு. எப்படியாச்சும் என்ன இது பின்னாடியே ஃபாலோ பண்ணி பாருங்களேன். அது பரவாயில்லையே. இந்த கோழி நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணி நிற்குது. எங்கே போகிறோமோ இதுக்கு ஐ திங்க் நான் இந்த இப்போ கையில் ஒரு லீஃப் மாதிரி வச்சுருக்கேன்ல, அது அதுக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி போடுறதுன்னு தெரில. ஓகே, ஒரு 25 இங்கே பாருங்க. அப்படியே டேப் பண்ணால் வர மாட்டேங்குது. இது மேலே வச்சா வருமா? நான் உனக்கு என் பின்னாடி வந்து நிற்கிறேன். இது என்னமோ இருக்கு பாருங்க. 2 லீஃப் செட் மீட் லீஃப்னு போட்டிருக்கு. இந்த மீட் லீஃப் வச்சுக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓ, அது ஃபீடு பண்ண முடியுமா அதுக்கு? அதானே பார்த்தேன். நம்ம பின்னாடியே வரும் பாருங்க. அடப்பாவி, உனக்கு இதுதான் பிடிக்குமா? உனக்கு தான் நான் அதை இன்னும் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். ஓ, உனக்கும் வேணுமா? இந்த 2 எடுத்தாச்சு. உனக்கு ஃபீட் பண்ண முடியுது. அதுக்கு என்ன தரது? இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். கடிச்சு 2 தான் கிடக்கு. ஓகே பாருங்க, இது கூட பேசிட்டு நம்ம பிளாக்ஸ் எடுக்கிறத மறந்தே போயிட்டோம். இந்த பிளாக் ஸ்டோன் தான் சொன்னாங்க. கோழி வாடா, கீழே சாப்பாடு வேணாமா? இதை தான் தோண்டும் போது கிடைக்கும்னு சொன்னாங்க. எவ்வளோ தோண்டியும் கிடைக்க மாட்டேங்குது பாருங்க. 2 தான் இருக்கு. இது உடைக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன் பாருங்க. இது உடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. ஏழை கோழி, நீ தயவு செஞ்சு வந்துடாது. ஓடு தைடு. இப்போ நம்ம எப்படா மேலே போகிறது? ஐயோ டேய், ஐயோ எப்படா போகிறது? இப்படி இங்கே டிக் பண்ணிட்டு போயிடலாமா? பாடி அப்படியே டிக் பண்ணி இந்த சைடு வந்தாச்சு. கோழி போய் எங்கடா இருக்கிற? எல்லாம் கோழி எங்கே இருக்கிற? கோழி, எல்லாம் கோழி இங்கே தான் இருக்கிறியா? இது கோழியே இல்லை. நம்ம அந்த ஜாம்பி கைஸ் இங்கே பாருங்க, அங்கே இருக்கு. இந்த ஜாம்பி வெடிக்குமா, அதனால் நம்ம சாவறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. விடிய காலையில் கூட இந்த ஜாம்பி சுற்றுது. சரி, நம்ம சிக்கனுக்கு ஃபீடு வேறு பண்ணணும். நம்ம சும்மா எடுத்து வச்சுக்கிறோம். நான் ஒன்று தான் கிடைக்குது. ஒன்று கிடைக்க மாட்டேங்குது. முன்னாடி கிடச்சிச்சு. இதெல்லாம் ஓவர் கைஸ். ஓகே, இப்போ போதுமான பிளாக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. கொஞ்சம் வீட்டில் எடுத்துக்கலாம். ஏதாச்சும் அப்பாடி 2 கிடச்சிருச்சு கைஸ். எப்படியோ இங்கே அந்த ஜாம்பி என்னை கடிக்காத, உனக்கு தான் ஹெல்ப் பண்ணுறேன்.
சிக்கன் எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. இங்கே நிறைய வீட்டு இருக்குது பாருங்கள். கிடச்சிருச்சு. இங்கே இருங்க, எவ்வளோ பெருசு. இங்கே நிறைய ஃபார்மிங்லாம் பண்ணலாம் கைஸ். ஏற்ற இடம் 4 கிடச்சிருச்சு. சரி வாங்க நம்ம சிக்கனை போய் பார்க்க போகலாம். ஏழை சிக்கன் எங்கடா இருக்கிற? ஒன்று வறுத்து தின்ன போகிறேன். எங்கே அவன் கூட இந்த ஜாம்பி? இந்த ஜாம்பியை கொள்ள தான் வந்திருக்கேன். ஏய் இங்கே பாருங்க, எக்கு கொடுத்துருக்கு நம்மளுக்கு. செல்லக்குட்டி இருந்தா ஏன் செல்லக்குட்டியாச்சு? இங்கே எக்கு போட்டிருக்கேன். எக்கு கொடு. நியூ ரெசிபி அன்லாக். என்னது இது? ஏய் ஏன் பாடுறா? அடப்பாவி. தினம் தான் ஏழை சிக்கன் என்னங்க அது? எங்கே போச்சு இந்த சிக்கனு? நான் வேணுமா உனக்கு? இப்போ மட்டும் வருது பாருங்களேன். உனக்கு தரமாட்டப்ப. இதை பேச வேணுமா நம்ம உனக்கு? என்னை பார்த்தா நீ பயமா உனக்கு? இந்தா என்னமோ போட்டிருக்கு கைஸ், கிரீன் கலரில் தெரிஞ்சிச்சு. சரி வா என்னை விட்டு போகாதுங்க நீங்கள் 2 பேரும். இதா நான் 2 போடு. ஐயோ வாங்க கைஸ், வீடு கட்டணும் பாருங்க. மணி ஆயிடுச்சு, ஜாம்பிஸ் வர நேரம். இங்கேயே கட்டிடலாம் கைஸ். நம்ம இந்த ஜாம்பிஸ் வர நேரம் அது. ஏன்னா இருட்டாயிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஐயோ இந்த கண்ட்ரோலர் வேறு கண்ட்ரோல் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது. என்னடா எப்போ கைஸ் கிட்டத்தட்ட நைட்டே ஆயிடுச்சு கைஸ். அடப்பாவி பையா. சீக்கிரமாக நைட் ஆகிடுது. அதெல்லாம் கட்டணும். இல்லைன்னா இந்த சாம்பிஸ் வந்து என்ன சாப்பிட்றோம். ஆனால் நைட்டே ஆயிடுச்சு. போடாதே. இதில் எப்படா நம்மலாம் 5 நாள் சர்வே பண்ணுறது? பேச்சு வசனம் வேறு பேசி வச்சுருக்கேன். சர்வே பண்ணுறேன்னு. ஐயோவா ஜாம்பிஸ் இங்கே வர ஆரம்பிச்சிச்சு. அடி எப்படியோ சேஃப்டி கவர் பண்ணியாச்சு. இங்கேயும் ஒரு சேஃப்டி போட்டுடலாம். ஏன்னா சம்டைம்ஸ் சில ஜாம்பி வெடிக்கும். உங்களுக்கே தெரியும் அந்த ஜாம்பி. இந்த ஜாம்பி வந்து வெடிச்சிரும்னு. அதனால் இங்கே பிளாக்ஸ் போட்டு வச்சிடலாம் காலையில் ஆகிற வரைக்கும். ஏய் அடங்கு. இங்கே பிளாக்ஸ் போட முடியாதா? இதான் போகலாமே. இந்த அப்படியே போடு. டொமேல் பாருங்க, ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு இடத்துல மட்டும் உடச்சி வச்சிடலாம். ஜாம்பி ஒன்னாலாம் இங்கெல்லாம் வரவே முடியாது. போயிடு ஒழுங்கு முடியாதா? வீட்டுக்கு கிளம்பு. போய் பண்ணிய தின்னு. அதுக்கு தான் நீலாம் லைக். அம்பு விட்றான் ஒருத்தன் இருப்பானே, அவன் தாங்க நம்மளுக்கு ரொம்ப டேஞ்சர். இப்போ நம்ம மேலே நின்னா கூட அப்போ கூட அடிச்சிடுவான். இந்த சாம்பியாலலாம் வர முடியாது.
நம்ம அவ்வளோ சேஃப்டி கவர் போட்டிருக்கோம். அடுத்த காலையில் நம்ம வீட்டை அப்கிரேட் பண்ணி ஐயோ வந்துட்டாங்கடா. லாஸ்ட் ஒரு பிளாக்கு தான் இருக்குதா. இவருங்க அங்கே ஒருத்தவங்க இருக்கிறோம். இங்கே ஃப்ளவர் வச்சிடலாம். அங்கிட்ட ஒரு ஃப்ளவர் வச்சிடலாம். இன்னும் ஒரு சாமி கூட காணும். ஒரு சாம்பியால் கூட வர முடியாது. நம்ம அவ்வளோ சேஃப்டி கவர் போட்டிருக்கோம். இங்கே பாருங்க ஸ்பைடர்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ மட்டும் நம்ம வெளில போனோம் அதோ கதி. எவனும் நம்மளை பார்க்கல போல், அதனால் எந்த பசங்களும் வரல. ஓகே, இந்த காலையில் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம்டா ஆகும்? அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணு. இப்போ தான் கொஞ்சம் இவன் வந்துட்டான். முன்னாடியே வந்தான் அவன். இவன் அடித்தாலும் செத்து தொலைய மாட்டேங்கிறான். ஸ்பைடர் இருக்குது. அம்பூர்றவன் இங்கே இருக்கான், அங்கே இருக்கான். சர்க்கிள் பண்ணுற பாருங்க, பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு எருமை மடுக்கு. இங்கே அம்பூர்றவங்க இங்கே பாருங்க, ஒருத்தன் நம்மளே பார்த்து வரான். என்னால் தொடக்கூட முடியாது தம்பி ஒன்று போல. இங்கே ஒருத்தன் வந்துட்டான் பாருங்க. எத்தனை சாம்பி வந்தாலும் நம்ம வீட்டை தொடக்கூட முடியாது. ஜோக் பண்ணிட்டு வைக்கலாம்ல பாருங்க எவ்வளோ. ஐயோ ப்ரோ தெரியாமல் வந்துட்டேன். லாஸ்ட் எஸ்கிஸ். ஐயோ நம்ம வேறு ஓவர் சீன் போட்டோமே. இது வந்து என்ன பண்ணுன்னு தெரில. கீழே வேறு வந்துட்டேன். ஐயோ குதிக்க முடியலடா. இன்னும் ஒரு பிளாக் வேறு வேணும். ஐயோ ஜாம்பிஸ் வேறு வருது. கீழே போனால் வேறு வந்துடுவாங்க. பாடி ஒரு பிளாக் எடுத்தாச்சு எப்படியோ. ஐயோ வருதுங்களே, கூட்டமாக வருதுங்க. ஐயோ இதுவா வெடிக்குமே இது. இது வேற வருது கைஸு. அம்பு விடாதடா. முடிஞ்சிச்சு, செத்தோம். ஒன் டே கூட நம்மளால உருப்படியாக இருக்க முடியாது. ரெஸ்பாண்ட் ஸ்க்ரீப்பர் இடியட்டிக் ஃபெலோஸ். இவங்க கிட்ட மாட்டாமல் எப்படியாச்சும் உள்ளே போயிடணும். நான் தண்ணிக்குள்ளே போனால் இவங்க வேற பார்த்துட்டான்டா. கோழி உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண. அடப்பாவி பாருங்க, ஒரு பிளாக் அநியாயமாக எடுத்துட்டான். எவன்டா அவன்? போடா தண்ணிக்குள்ளே போடா. இவன் ஒருத்தன் வாட்டர் சாம்பி. என்கிட்ட வந்தனா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஒரு பிளாக்கை எடுத்து தின்ட்டிங்கடா. அத்தியை அப்படி எடுத்தாச்சு. ஐயோ இத்தனை பேர் வராங்களே. ஐயோ இன்னொன்று குதிக்குது கைஸ். இதனடா இப்படி அடிக்குது நம்மளையே. இதுக்கு நம்ம ஏதாச்சும் பாவம் ஏதாச்சும் பண்ணோமா கைஸ்? நம்மளை இப்படி அடிக்குது கைஸ். எவ்வாடி என்னடா வேர்ல்டு. பேய் இருக்குது, பூதம் இருக்குது. ஐயோ அந்த ஸ்பைடர் வேறு. ஒன்றா இங்கேயே சர்வே பண்ணிடலாமா? காலையில் ஆகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும், வர வழி. இங்கே நிறைய பிளாக்ஸ் எடுத்துடலாம். காலையில் வந்துருச்சு. ஐயோ எப்படியாச்சும் தப்பிக்கணுமே இந்த தண்ணியிலேருந்தே. ரெண்டாவது பெட்டு. இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது?